பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் செபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த இறைச்செய்தியை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இறைச்செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த இறைச்செய்தியை கவனமாக கேளுங்க. கடவுள் நிச்சயமாய் நாள்தோறும் நம்மளோடு இறைவார்த்தை மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். அதனால் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்னும் என்ன தியானிக்க போகிறோம்னா, தர்மம். மிகப்பெரிய ஒரு இறைச்செய்தி, தர்மம் செய்தல். பாருங்கள், இந்த தர்மம் நம்ம கட்டாயம் செய்யணுங்க. நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிசுனாரித்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில பேர்லாம் கிராமத்தில் பார்த்தோம்னா சாப்பிட்ட கையில் காக்கா கூட விரட்ட மாட்டாங்க. காரணம், கையில் உள்ள சோறு என்ன ஆயிரும், வெளியில் போய் விழுந்துடும், காக்கா சாப்பிட்றோம். அப்படி பிசுனாரித்தனம். பிசுனாரித்தனம் இருக்கிற இடத்துல தேவ வல்லமை ஒருபோதும் இறங்காது. கஞ்சனும் சாத்தானும் ஒன்றாக மாறிவிடுவார்கள். ஏன்னா கஞ்சனுக்கு பரலோகத்தில் இடமே கிடையாது. ஏன்னா கஞ்சன் இறை வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிற ஆளாக மாறிவிடுவான். எனவே என்னடா இப்படி பேச நினைக்காதீங்க. பைபிளில் உள்ள சத்தியத்தை நான் சொல்கிறேன். தர்மம் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதம்னு பைபிள் சொல்லுது பாருங்கள். சீராக்கு புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 30வது வார்த்தை, தர்மம் செய்தல் பாவங்களை கழுவி போக்கும். நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் கழுவுகிறார். எப்போ கழுவுகிறார்? தர்மம் செஞ்சோம்னா. அதனால் தயவு செய்து தர்மம் செஞ்சோம்னா நம்முடைய பாவங்களை கடவுள் கழுவுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தூய்மையாக்கப்படக்கூடிய ஒரு வல்லமையை கடவுள் தர்மத்தின் மூலமாக தருகிறார். அதனால் பாவம் செஞ்சுக்கிறலாம், தர்மம் பண்ணிக்கலாம் நினச்சிக்கிறாதீங்க. தர்மம், பரிசுத்தத்தோடு கூடிய தர்மம் நம் பாவங்களை மன்னிக்கும். அதனால் இது ஒரு போனஸ் பாயிண்ட். பரிசுத்தத்தோடு வாழ்கிறோம், நல்லது. அதோடு தர்மம் செஞ்சிங்கன்னா இன்னும் அதிக பலனுள்ளதாக இருக்கும். தர்மம் பாவங்களை எல்லாம் சுத்தப்படுத்தும். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். சீராக்கு 16வது அதிகாரத்தில் 14வது வார்த்தை, தர்மங்கள் அனைத்தையும் அவர் குறித்து வைக்கிறார். மனிதர் எல்லோரும் அவரவர் தம் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு பெறுவார்கள். தர்மங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு குறித்து வச்சிருக்கிறார். எப்படி பாவங்களை குறித்து வைக்கிறாரோ அதுபோல் நாம் செய்கிற தர்மங்களை குறித்து வைக்கிறார். தர்மத்தின் மூலமாக என்ன செய்வார்னா பாருங்கள், மனிதர் எல்லோரும் அவரவர் தம் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு பெறுவார்கள். என்ன கைமாறுனா, ஆண்டவர் தன்னுடைய வருகையின் போது ஒரு சில கேள்விகள் கேட்பார். தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தாயா? பசியோடு இருந்தேன், உணவு கொடுத்தாயா? ஆடையின்றி இருந்தேன், ஆடை கொடுத்தாயா? சிறையில் இருந்தேன், பார்க்க வந்தையா? இப்படித்தான் கேள்விகளை கேட்பார். அப்போ தர்மங்களை அவர் கேட்குறார். பிசுனாரித்தனமாக ஒருத்தருக்கும் சோறு போடாமல் இருந்தோம்னா நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. ட்ரெஸ்ஸு பீரோ ஃபுல்லாக வச்சுருப்போம், ஆடை இல்லாமல் இருக்கிற பாவப்பட்டவர்கள் ஆடையை கொடுத்தீங்கன்னா, போட்டிருக்க ஆடை கொடுத்தா கூட இறக்கத்தை வாங்கிக்கொள்ளலாம். இல்லை, எனக்குத்தான் வேணும், நான் போட்டு அதை பழைய ட்ரெஸ்ஸை தீல போட்டு எரிப்பேனே தவிர மற்றவங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டோட வருகையின் போது ஒருபோதும் இரக்கம் கிடைக்காது. தர்மம் செய்து பாருங்கள், பரலோகத்திற்கு கடவுள் உங்களை அனுமதிப்பார். ஏன்னா தர்மம் எல்லாத்தையும் குறித்து வைக்கிறார். ஒரு தர்மத்தை கூட கடவுள் வெறுமையாக விடவே மாட்டார். ஆனால் அந்த தர்மம் செய்யும் பொழுது கவனமாக செய்யணும். வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் என்று கடவுள் சொல்லுகிறார். இன்றைக்கி பார்த்தோம்னா கோயிலுக்கு ஒரு ஃபேனை வாங்கி கொடுத்துட்டு அதில் பேர் எழுதி போட்டுருவோம். ஒரு ஸ்பீக்கரை வாங்கி கொடுத்துட்டு பேர் எழுதி போடுறோம். அவர் சொன்னார், யாருக்குமே தெரியாமல் இருக்கட்டும்னு. நம்ம ஊர் உலகம் ஃபுல்லாக பார்க்கணும். இப்படிப்பட்ட தர்மம் வெறுக்கிறார். இன்றைக்கி கோயில் குளங்கள் போய் பாருங்களேன். கிறிஸ்துவ கோயில்களை பார்த்தோம்னா என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதில் அவங்க பேர், உட்கார்றதுக்கு சேர் வாங்கி போடுறாங்க, அதில் அவங்க பேர், அதில் வேறு சாத்தாம் பேரையும் ஜாதி பேரையும் எழுதி போட்டுருவோம். தர்மம் செஞ்சால் பேர் எழுத வேணாம், தெரிய வேணான்னு சொல்கிறாரு. அதில் ஜாதி பேரையும் எழுதி வச்சா அந்த தர்மம் ஆண்டவருக்கு அருவருப்பாக மாறும். இந்த இறைச்செய்தி கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து தர்மம் செய்யும்போது உங்கள் பேரை வெளிப்படுத்தாதீங்க. அப்பொழுது அந்த தர்மத்தை அவர் குறித்து வச்சிருப்பார். அந்த தர்மத்திற்கு கைமாறு அளிப்பார். பாருங்கள், சீராக்கு 17 22 23 வார்த்தை,
மனிதர் செய்யும் தர்மங்கள் ஆண்டவருக்கு கணையாளி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவர் கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்கள் கைமாறு செய்வார். அவர்கள் சேர வேண்டிய வெகுமதியை அவர் தலைமையில் பொழிவார். பார்த்தீங்களா? மனிதர் செய்யும் தர்மங்கள் ஆண்டவருக்கு கணையாளி போல, எழுதுகிற எழுதுகோள் போல இருக்குது. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவர் கண்மணி போல. ஒரு கருவிழி எவ்வளோ முக்கியமோ அதுபோல் ஆண்டவருடைய கருவிழிக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் தர்மம் செய்கிற ஆட்கள். இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஆண்டவரிடத்தில் கையை விரித்து கேளுங்க, எசப்பா எனக்கு தர்மம் செய்கிற உள்ளத்தை கொடுங்கன்னு கேளுங்க. உங்கள் ஊரில் விதவைகள் இருப்பாங்க, அனாதைகள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு அதுதான் ஆண்டவர் கேட்குறார், அதை தான் கேட்குறாரு. ஆனால் தயவு செய்து நீங்கள் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஒன்றுமில்லாத உதவி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடி நன்மைகளை கடவுள் விண்ணகத்திலிருந்து உங்கள் மேல் ஊற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா இந்த கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு சார்பாக ஆண்டவரே இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா அந்த இறைச்செய்தி கேட்குற பிள்ளைகளுக்கு உங்கள் இதயத்தை உங்கள் ஆவியை கொடுங்கப்பா. நீங்கள் இந்த மனிதருக்காக ஆண்டவரே தன் உயிரையே கொடுத்தீர். அவ்வளோ தூரம் இந்த உலகத்தின் மீது அன்பு வைத்தீர். நாங்கள் இந்த பிள்ளைகள் அந்த பூமியில் இருக்கிற ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் ஒன்றுமில்லாதவர்களுக்கும் எங்களால் முடிந்த அளவு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை ரெட்டிப்பாய் தாங்கப்பா. தர்மம் செய்யும் பொழுது எங்கள் பாவங்களை மன்னிக்கிற கடவுளே, ஐயா நாசரத் இயேசுவே, எங்களுக்கு தர்மம் செய்கிற உள்ளத்தை தாங்க, தர்மம் செய்கிற இதயத்தை கொடுங்க, தர்மம் செய்யணும் என்ற ஆர்வத்தை கொடுங்க. கஞ்ச பிசாரித்தனத்தை எங்களிடமிருந்து வேரோடு இப்படி எரிச்சிருங்கப்பா. வல்லமையினால் இந்த இறைச்செய்தி கேட்குற பிள்ளைகளுக்கு தர்மம் செய்கிற ஆற்றலையும் தர்மம் செய்கிற உள்ளத்தையும் ரெட்டிப்பாக தந்து ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் நாசரத் இயேசுவின் நாமத்தினால் இறைச்செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உங்கள் நாசரத் இயேசு என்ற நாமம் விடுதலை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.